மறைக்காதடி, எப்படி வண்டி ஓட்டுறது? எப்படி ஏரியா போ, என்ன பண்ணிட்டு இருக்க? வீடியோ சும்மா காடை மட்டும் எடுக்கத்தா? ரொம்ப சூப்பரா இருக்குல்ல சங்கர். கால் வலிக்குது. 6 கிலோமீட்டர் நான் எப்படி ஏறட்டும்? மருதமலையில் ட்ரெயின் போட்டிருக்காங்களா, ரெஞ்ச் போட்டிருக்காங்களா தெரியாது. லிஃப்ட் போடுறேன்னு தான் சொன்னாங்க. அவ்வளோதான் சங்கர், ரிட்டன் பண்ணலாமா? என்னால் ஏற முடியல. ஸோ அங்கே வண்டி நிறுத்திட்டோம். இல்லை, நிறுத்த சொல்லிட்டாங்க. நிறுத்த சொல்லிட்டாங்க. 1/2 கிலோமீட்டர் உள்ளே நடக்கணுமாம்மா. 4 ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்கல. எனக்கு கால் வலிக்குது, மூச்சு வாங்குது, கண்ணு வேற கூசுது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆமாம், இங்கே லவர்ஸ்லாம் உட்காந்துருக்காங்கல்ல, இந்தியாவை காப்பாற்ற போயிட்டு இருக்காங்க. ஆமாம், டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துருக்க மாட்டேன். நான் இருந்தால் இவ்வளோ தூரம் நடக்கும்னு எனக்கு தெரில சங்கர். நான் பக்கமாக தான் இருக்கும்னு நினச்சேன். இவ்வளோ தூரம் இருக்கும்னு எனக்கு தெரில. ஸோ வீடியோ வந்து நடுவில் கொஞ்சம் கட் ஆகிடுச்சு. ஸோ எதனால் அப்படின்னா, ஒரு லவர்ஸ் உட்காண்ட்ருந்தாங்க. ஸோ எங்கனால அவங்க குடும்பத்துக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல. ஸோ அந்த ஒரு நல்ல விஷயத்துக்காக முடியலடா. என்னடா சந்தா போகுது. அம்மா கை வேற வலிக்குது. ஒன்று பிடிச்சிட்டு இருக்கல, சரி விட்டுரு. பிடிக்க முடியுங்க. ஒரு லிஃப்ட் வைக்க மாட்டாங்க. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தடாகம் ரோட்டில், துடியலூர், தாலியூர். ஸோ நீங்கள் இதை இவ்வளோ கஷ்டப்படாதீங்க. கூகுள் மேப்பில் பொன்னூத்தம்மன் கோயில் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு கூகுள் மேப்பே வந்து வழி காமிச்சிரும். ஸோ சம்மர் சீசன் வேறு வருது. ஸோ எல்லா குழந்தைங்களுக்கும் லீவ் விட்டுருவாங்க. ஆமாம், இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏற முடிஞ்சால் இந்த கோயிலுக்கு வாங்க, இல்லைனா வராதிங்க. வந்தது என் தப்பு தான். இருந்தாலும் என் வியூவர்ஸ்க்காக நான் என் உயிரை கூட கொடுப்பேன். யா, எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் என்னோடய மொக்க வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நான் என் உயிரை கூட கொடுப்பேன். 1/2 கிலோமீட்டர் ஆயிடுச்சா சங்கர்? கீழே ஃபுல்லாக பேக் கேமராவில் காட்டு எவ்வளோ கல்முள்ளாக இருக்குன்னு. இல்லை மொக்கையாக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவும் நான் போஸ்ட் பண்ண மாட்டேன். ஐயோ அம்மா, என்னால் சத்தியமாக முடியல. இப்போ தான் தெரியுது வாக்கிங் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு. ஒரு பச்சை குழந்தை இவ்வளோ பெரிய மேலே ஏற விட்டாங்கல்ல. ஐயோ அம்மா, அம்மாடி கால்லாம் வலிக்குது. கால் அப்போ அம்மாடி, இந்த நாய் மூச்சு வாங்காமல் ஏறிட்டு இருக்கு. இது என்ன ஜென்மங்கிறது எனக்கே தெரியல. அப்படி
என்ன நினச்சிட்டு யாரும் இந்த கோயிலுக்கு வராமல் இருந்துடாதீங்க. நல்லா பேஷண்ட்டாகி பல வருஷங்கள் ஆச்சு. எப்போ என்னோடய பொண்ணு பிறந்தாலோ அப்போவே நான் பேஷண்ட் ஆகிட்டேன். தூக்கம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் பேஷண்ட் ஆகிட்டேன். அப்பாடி இந்த கோயில் வரலாறு இப்போ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வீட்டுக்கு போயிட்டு தான் இமேஜஸில் எடுத்து போட்டு ஷேர் பண்ணணும். கட் பண்ணிடு, அங்கே போயிட்டு மீதி வீடியோ பார்க்கலாம். அப்பாடி இங்கே யானையெல்லாம் வருமா? தெரியலையா? என் தம்பி இருந்தால் என்ன சொல்லியிருப்பான் தெரியுமா? நீ ஏன் ஒரு யானை, உன்னை பார்த்து எல்லோரும் பயந்துட்டு ஒன்றும், நீ யானையை பார்த்து பயப்படுறியாம்மா. நீ என்ன சொல்கிற? யானையெல்லாம் இங்கே அலோடு கிடையாது. சாதிச்சுட்டேன், வந்துட்டேன். அப்பா வந்துட்டேங்க. எனக்கு இந்த கல் இருக்கிறத பார்த்தா திடீர்னு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கோயில் பக்கம் வந்துச்சுல, அதனால். வெற்றிகரமாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டெப்ஸ் ஏறி முடிச்சிட்டேன். நானே தான் ஏறினேன், எங்கேயும் உட்காராமல் ஏறினேன். இந்த 2 தடவை உட்காந்தாலே இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் எனக்கு வேர்த்து எப்படி கொட்டிடுச்சு பாருங்கள். பட் இது நல்லா இருக்குல்ல வேர்த்து கொட்டின இடம்லாம். ஸோ வந்தாச்சு. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு அட்மாஸ்பியர் இல்லை சங்கர்? மனுஷங்க இல்லைன்னா பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அவனுக்கு திமிருங்க, வாயில் எதிரி எங்கேயுமே இல்லை, அவன் வாயிலே தான் இருக்குது. ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது அட்மாஸ்பியர். என்ன கொஞ்சம் நடக்க வேண்டிய வேலையாக இருக்குது, அது எனக்கு பிடிக்கல. கொஞ்சம் இந்த ஸ்டெப்ஸ் கிட்ட வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிள்ஸ் அலோவ் பண்ணிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி அலோவ் பண்ணிட்டாங்கன்னா நிறைய பேர் கச்சன்னு வந்துடுவாங்க. எப்படி பீஸ்ஃபுல்லாக இருக்கும். மனுஷங்க சத்தம் கேட்குறப்போ தானே சங்கர் நிம்மதி இருக்கும். அப்புறம் எதுக்கு இங்கே பீஸ்ஃபுல்லாக இருக்குது தெரில. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் ஒருத்தர் உட்காண்ட்ருக்காரு. ஸோ அரச மரமா இது அரச மரமா? இவ்வளோ பெரிய தழையாக இருக்குது, வளர்ந்துருக்குது அவ்வளோ பெருசு. அரச மரத்துக்கு அடி நிழலில் தான் வந்து நாங்கள் 2 பேருமே வந்து உட்காந்துட்ருக்கோம். ஸோ குழந்தைங்களே கூட்டிகிட்டு வரலாம், பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. 8 to 4 தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க போல். ஸோ அதுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ யானையெல்லாம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸோ அதனால தான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம், சாமியெல்லாம் பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு போய் விநாயகர் பார்த்துட்டு வந்துடலாம்.
குடவரி கோயில்னா குகைக்குள்ளே இருக்கும். இப்போ குகைக்குள்ளே இருக்கிற கோயில் பேர் குடவரை கோயிலா? உள்ளே போய் பார்க்கலாமா? பொன்னுத்தம்மன் கோயிலோட தல வரலாறு நம்ம பார்க்கலாம். எனக்கு யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற கோயில் பூசாரி தான் வந்து சொன்னார். அவர் வந்து எனக்கும் சரியாக தெரியல, பட் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன்னு சொன்னார். ஒரு 600-700 வருஷமாக வந்து இந்த கோயில் இருக்கதாகவும், பொன்னம்மாங்கிற ஒரு 13 வயசு பொண்ணு தான் வந்துட்டு இங்கே அம்மனாக வந்துட்டு எல்லாரும் சாமி வந்து ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொன்னாருங்க. அந்த பொண்ணு வந்து ஆடு மேய்ச்சதாகவும் இருட்டு கட்டியும் அந்த பொண்ணு வந்துட்டு திரும்பலை. லாஸ்ட் அந்த பொண்ணு மேய்ச்சிட்டு இருந்த பகுதியை போய் பார்த்தா அங்கே வந்து சிலை தான் வந்து இருந்தது. ஸோ அந்த பொண்ணு தான் வந்துட்டு எங்களோட தெய்வம் அப்படின்ட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த பொண்ணு வந்து ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவ்வளோதாங்க, அவரும் என் கூட வந்து சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்துட்டு எப்படி வந்துட்டு நான் கேட்டேன், இந்த தண்ணி வந்து எப்படி வந்துட்டு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு. ஸோ தண்ணி கஷ்டம் வந்தப்போ எல்லா மக்களும் வந்துட்டு பொன்னம்மாட்ட தான் வந்து போயிட்டு ஊரில் தண்ணி கஷ்டம் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டதாகவும், அதனால் பொன்னம்மா வந்துட்டு என்றைக்குமே வந்துட்டு இங்கே வந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் தண்ணி தாகம் அடிக்குதோ இங்கே வந்து குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கனவுல வந்து சொன்னதாகவும், இப்போவும் வந்துட்டு எல்லா பக்கமும் வந்துட்டு தண்ணி கஷ்டம் இருந்தாலும் இங்கேருந்து வர ஊற்று தண்ணீர் வந்துட்டு எப்போவுமே வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியும் அவர் வந்து சொன்னார். இவ்வளோதாங்க எனக்கும் வந்துட்டு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ஒரு பூசாரி சொன்னாங்க. ஸோ அதை தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா குபேர ஆஞ்சநேயர், முருகப்பெருமான், சிவபெருமான், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர், அப்புறம் வந்து நம்மளோட பொன்னுத்தம்மனும் வந்துட்டு அங்கே இருக்காங்க. ஸோ பொன்னுத்தம்மன் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நந்தி இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பிரமிட் இருக்கும் இல்லையா, ஸோ அதையும் வச்சுட்டு பூஜை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம என்ன வேண்டுதல் வந்து இந்த கோயிலை வந்து நம்ம வைக்கிறோமோ அது வந்து கண்டிப்பாக வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 2000 தான் வந்துட்டு இந்த கோயிலை வந்து ஆல்ட்ரேஷன் வந்து பண்ணாங்க. அதாவது கல் வச்சு வந்து சுவரெல்லாம் வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற பூசாரி வந்து ஷேர் பண்ணாங்க. ஸோ இதுதாங்க வந்துட்டு பொன்னுத்தம்மன். ஸோ இந்த குகைக்குள்ளே தான் வந்துட்டு பொன்னுத்தம்மன் போய் மறைஞ்சதாகவும் அங்கே வந்து சிலையாக வந்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லி அங்கே இருக்கிற எல்லா மக்களும் வந்து நம்புகிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஊற்று நீர். ஸோ அங்கே இருக்கிற ஊற்று நீர் வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வெய்ய காலத்தில் வந்து பாறைகள் எல்லாமும் இருந்து தண்ணி வருமாமா. வெய்ய காலங்கிறனால அங்கே வந்து தண்ணீர்லாம் வந்து வரதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் வந்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெய்ய காலத்தப்பவும் இங்கே இருந்து வர அம்மன் பின்னாடி இருந்து வர அந்த ஊற்று நீர் வந்து வந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்பவே வந்து தண்ணி ரொம்ப சில்லுன்னு டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அங்கே வந்து எல்லாத்துக்குமே வந்துட்டு அந்த தண்ணி வந்து பாட்டில்லாம் வந்து பிடிச்சிட்டு அது தீர்த்தமாக வந்து வழிபட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இதுதாங்க பொன்னுத்தம்மன். இது பிரமிடு தானே, தண்ணி கிணத்துலேயும் ஊறும் தண்ணி. ஆனால் கோயில் தேனிதான்
கடிச்சிருச்சா? கடிச்சிக்கிது வச்சிடாத. ஸோ பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் வந்துட்டு கும்பிட்டு வந்தாச்சு. என்னமோ தெரில எனக்கு சில கோயில் வந்து சில பேர்த்துக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. அது வந்து நம்மளுக்கு அது வந்து சிம்பிளான கோயிலாக தெரியும். பட் சில பேருக்கு அந்த கோயில் வந்து ரொம்ப இஷ்டமாக இருக்கும். என்னமோ தெரிலங்க, எனக்கு இந்த கோயில் வந்து அவ்வளோ அட்மையர் ஆகிட்டேன். கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்குங்க. அந்த மருதமலை கோயிலை விட தெரியுமா, மருதமலை அந்த கோயிலை விட இந்த கோயில் எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. ஐ டோன்ட் நோ வை. ஸோ தெரில சங்கர் ஏன் பிடிச்சிருக்குன்ட்டு. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குங்க இந்த கோயில். ஸோ பார்க்கலாம். ஸோ இந்த கோயிலுக்கும் வந்தாச்சு. ஸோ பீஸ்ஃபுல்லான ஒரு அட்மாஸ்பியர். அந்த காலத்தில் வந்துட்டு இந்த குகைக்குள்ளே, அது என்ன சொன்ன நீ, குடவரை கோயில். அந்த குகைக்குள்ளே இருக்கிற கோயிலெலாம் வந்துட்டு குகவர கோயிலா, குடைவர கோயில் அப்படின்னு சொல்லி சங்கர் வந்து சொன்னான். ஸோ நான் இப்போ தான் அந்த வேர்டே வந்து கேள்விப்படுறேன். பட் செம்மையாக இருந்துச்சுங்க. உனக்கு இந்த கோயில் பிடிச்சிருக்கா? நல்லா இருக்குல்ல, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நல்ல சாமியை வந்துட்டு ப்ரே பண்ண முடியுதுங்க. ஸோ நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். இந்த கோயிலுக்கு வந்தது ரொம்ப நிம்மதியாக வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். அப்படியே வந்துட்டு எப்படியே சொல்கிறேன், அப்படியே படுத்துட்டு அந்த அளவுக்கு எனக்கு அந்த கோயில் வந்து, இந்த கோயில் ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. ஸோ சங்கர் இனிமேலாம் வரப்போ டெய்லி இந்த கோயிலுக்கு எனக்கு கூப்பிட்டு வரணும். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு கோயில் வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. அவ்வளோதாங்க. ஸோ இது வந்துட்டு நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கூகுள் மேப்லேயே வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு வரலாம், பொன்னூத்தம்மன் கோயில் அப்படின்ட்டு. என்ன பார்க்குறேன், வரணும்னு நினச்சிங்கன்னா ஒரு செல்ஃபி ஸ்டிக்கோடு வரணும், கை வலிக்குது. ஆமாம், நாம் அடுத்த தடவை வரப்போ செல்ஃபி ஸ்டிக்கோடு வந்து வரணும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அங்கே அம்மன் கிட்டே வந்துட்டு தண்ணி வந்துட்டுருக்குங்க. அது டேரெக்டாக வந்து மலையிலேருந்து வந்துட்டுருக்கு. ஸோ அது நான் கிட்டத்தட்ட ஒரு 1 லிட்டர் தண்ணி நான் குடிச்சிருப்பேன். அந்தளவுக்கு தண்ணி தாகத்துக்கு வந்துட்டு நான் தண்ணி குடித்தேன். இந்த கோயில் வந்துட்டு சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்கு நான் சொல்கிறேன். எல்லோரும் கண்ணுக்கு பட்டுச்சுன்னா அந்த தண்ணியே அடுத்தது 10 ருபீஸ் பாட்டிலில் விற்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் தானே சங்கர்? ஸோ அந்த நிலமே வந்து வரலாம். ஸோ அது வந்து டேரெக்டாக வந்துட்டு மலையிலேருந்து வந்துட்டு இருக்கு. அம்மன் கிட்ட வந்து நம்மளுக்கு கீழே அப்படியே அந்த இது வந்துட்டுருக்கு. ஸோ அங்கேயும் வந்து குடித்தேன். ஸோ நிறையா மூலிகை போட்டு, ஸோ பப்புக்கு எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தேன். பாட்டில் வந்து எடுத்துகிட்டு வரல. இல்லை சங்கர், இல்லைன்னா வீட்டில் போய் எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துருக்கலாம். ஸோ அடுத்த தடவை வருவோம்ல, ஸோ என்னென்ன தேவை, ஸோ என்னென்ன எடுத்துகிட்டு வரணுங்கிற ப்ளீப்ளானோடு நாங்கள் வந்துடுவோம். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட வந்து ஓவர் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் வந்து பொன்னூத்தம்மன் பற்றி உங்களுக்கு ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சம்மர் வெக்கேஷனுக்கு 1 டே ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணிவிட்டு கூட வரலாம். ஜஸ்ட் ஒரு 4 ஹவர்ஸ் தான், நிம்மதியாக வந்துட்டு இந்த கிளைமேட்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபேமிலியோடு போகலாம். ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.